ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என தமிழக அரசு விடுத்த எச்சரிக்கையை மீறி வேலைநிறுத்த போராட்டம் 7வது நாளாக இன்றும் நீடித்தது. ஆசிரியர்களுக்கு ஆதரவாக சில இடங்களில் கல்லூரி மாணவர்களும் போராட்ட களத்தில் இறங்கினர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், ஊதிய முரண்பாட்டை களைதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் 7வது நாளாக ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் மறியலில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ மற்றும் அரசு ஊழியர்கள் 3000க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மதுரை பனகல் சாலையில் தடையை மீறி மறியலில் ஈடுபட்ட சுமார் 2000 ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். திரும்பி வருவோம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. நாங்க கண்டிப்பா திரும்பி வருவோம். எல்லாரும் ஆனா சேரணும். இதை பாக்குறவங்களுக்குலாம் அறிவு வரணும். அவ்வளவுதான். ஜாக்டோ ஜியோ வாழ்க. எதுக்கு பேரு? எங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்களா, டீச்சர்னு. டீச் பண்றோம். கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்டு 9 அம்ச கோரிக்கைகளை முழக்கமிட்ட 3000க்கும் மேற்பட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். வார்த்தை அம்மா ஆட்சி, அம்மா ஆட்சி என்று சொல்லுகிறார்களே, அந்த அம்மாவினுடைய திட்டத்தை தான் நாங்கள் செயல்படுத்த சொல்கிறோம். அப்படி அந்த அம்மாவுடைய திட்டத்தை செயல்படுத்தினால் நிச்சயமாக அம்மாவுடைய சாந்தி அடையும், அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையும். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோமே அல்லாமல் வேறு புதிய திட்டம் என்று சொல்லவில்லை. சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு ஆசிரியர்கள் நடத்திய சாலை மறியலில் இளையான்குடி வட்டாட்சியர் பெண் போல் வேடமிட்டு பங்கேற்றார். விருதுநகரில் கருமாதிமடம் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளை போலீசார் கைது செய்ய முயன்றதால் இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தள்ளுமுள்ளில் முடிந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு ஆதரவாக திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்களும் மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எழுத்தறிவித்தன் இறைவன் என்று கூறிய அளவுக்கு இருக்குது. முதலமைச்சருக்கு இன்று எழுது சொல்லி கொடுத்ததே இந்த ஆசிரியர்கள் தான். இந்த ஆசிரியர்களை அவர்கள் தேர்வு நீக்கிவிட்டு அவர்களுக்கு அதிக சம்பளம். இவருக்கு எப்படி 5 ஆண்டுகள் இருக்கிறார், இவருக்கு மட்டும் ஓய்வூதியம், எம்பிக்கு ஓய்வூதியம், மினிஸ்டருக்கு ஓய்வூதியம், இவங்களுக்கு எப்படி ஓய்வூதியம் வருகிறது? ஒரே இரவில் இவர்கள் 1,10,000 சம்பளம் உயர்த்தி கொண்டார்கள். யாரை கேட்டு உயர்த்தி கொண்டார்கள்? இதேபோல் சிவகங்கையில் உள்ள மன்னார் துரைசிங்கம் அரசு கல்லூரியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்தனர். இதற்கிடையே பணிக்கு வராத ஆசிரியர்களை கண்டித்து திருப்பூர் தேவாங்கபுரம் அரசு பள்ளியை பெற்றோர் முற்றுகையிட்டனர். இதேபோல் செட்டிப்பாளையம் அரசு பள்ளியும் மூடப்பட்டிருந்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மாணவர்களுடன் தாராபுரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு ஆசிரியர்கள் வராததால் 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவரே சக மாணவிகளுக்கு பாடம் எடுத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 1 வாரத்திற்கு மேலாக மூடப்பட்டிருக்கும் பள்ளிக்கு மாணவர்கள் தினமும் வந்து ஏமாற்றத்துடன் வீடு திரும்புகின்றனர். குடியரசு தினமன்று ஏற்றிய தேசிய கொடி இறக்க ஆசிரியர்கள் வராத காரணத்தினால் மாணவர்கள்தான் கொடியை இறக்கியதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். பிள்ளைங்களுக்காண்டி அவங்க வரணும். அரசாங்கமும் என்ன ஏதுன்னு அதை பார்த்து கொடுக்கணும். இல்லைன்னா தற்காலிகமா இல்லைன்னா டீச்சர் அவங்கள இப்போதைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், பாடம் நடத்தலாம். ஏன்னா எங்க பிள்ளைங்க இப்படி தெருவில் நிற்கிறதால எங்களுக்கு சங்கடமா இருக்குது. இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை அழைத்து பேசி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவாக நாளை மறுதினம் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தலைமை செயலக ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் வரும் வெள்ளிக்கிழமை முதல் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாகவும் தலைமை செயலக ஊழியர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு ஆதரவாக நாளை மாலை மாவட்ட தலைநகரங்களில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை அழைத்து முதலமைச்சர் பேச வேண்டும் என்றார்.
அரசு போராடுகின்ற ஊழியர்களுடைய பிரச்சனையை தீர்க்காமல் இது கொல்லைப்புற வழியாக ஆட்களை எடுப்பேன் என்பது அது அந்த காலத்தில் சொல்வது கருங்காலித்தனம் என்று சொல்வார்கள். அதை போல்தான் இந்த நடவடிக்கை இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்காமல் இருக்குமேயானால் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக வேலை நிறுத்தம் உள்ளிட்ட அனைத்து நேரடி போராட்டங்களிலும் தலையிட வேண்டியிருக்கும் என்பதை இந்த கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் பங்கேற்காத ஆசிரியர்களுக்கும் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பிய ஆசிரியர்களுக்கும் விரும்பும் இடத்திற்கு பணியிட மாற்றம் வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை சலுகை வழங்கியுள்ளது. தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பதிலாக தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை வரை தமிழகம் முழுவதும் 447 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவர்களது பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. அந்த பணியிடங்களுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கும் நடவடிக்கையை பள்ளிக்கல்வித்துறை எடுத்து வருகிறது. இன்றைய தினத்திற்குள் பணிக்கு திரும்பும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் விரும்பும் இடத்திற்கு பணியிட மாற்றம் வழங்கப்படும் என்றும் போராட்டத்தில் பங்கேற்காத ஆசிரியர்கள் தாங்கள் விரும்பும் இடத்திற்கு பணிமாற்றம் கேட்டு பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாமக்கல் கொல்லிமலை மாதிரி பள்ளி ஆசிரியர் கவிதா ராப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதற்கிடையே ஜாக்டோ போராட்டத்தால் 75,000 ஆசிரியர்கள் இன்று பணிக்கு வரவில்லை என்றும் 5,000 பேர் மட்டுமே பணிக்கு திரும்பியதாகவும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தொடக்க கல்வித்துறையில் மொத்தம் 1,50,836 ஆசிரியர்களில் 50,288 பேர் மட்டுமே பணிக்கு வந்தனர். 4,341 ஆசிரியர்கள் துறையின் முன் அனுமதி பெற்று விடுமுறையில் இருப்பதாகவும் 96,207 பேர் அனுமதி இல்லாமல் விடுமுறை எடுத்து போராட்டத்தில் பங்கேற்றிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பணிக்கு வராத 7,030 ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு பள்ளிக்கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இன்று மாலைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டுமென்றும் பணிக்கு திரும்பாவிட்டால் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தொடக்க கல்வி இயக்குநர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இன்றைக்குள் பணிக்கு சேராத ஆசிரியர்களின் பணியிடங்களை காலி பணியிடங்களாக கருதப்பட்டு உத்தேச காலி பணியிட பட்டியல் தயார் செய்யப்பட வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களின் தொடர் போராட்டம் நீடிக்கும் சூழலில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் மற்றும் நிதித்துறை செயலாளருடன் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப இன்று வரை கெடு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் மீதான சட்ட ரீதியிலான நடவடிக்கை குறித்து அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். ஆசிரியர்களையோ அரசு ஊழியர்களையோ அச்சுறுத்த தாங்கள் பயங்கரவாதிகள் இல்லை என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். எல்லோருக்கும் மதிப்பளிக்கின்ற அரசு, எல்லோருமே ஆசிரியரும் சரி அரசு ஊழியரும் சரி பொதுமக்களும் சரி ஒரு சரிசமமா எல்லா கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சமநிலையான அரசு என்று தான் நான் இந்த நேரத்தில் சொல்றேன். நாங்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தி பயமுறுத்தி யாரை நிர்பந்திக்கின்ற ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு கிடையாது. இதற்கிடையே ஆசிரியர்களின் போராட்டத்தால் பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கும் +2 செய்முறை தேர்வுகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் திட்டமிட்டபடி தேர்வுகள் தொடங்கும் என்றும் தேர்வுகள் துறை இயக்குநரகம் விளக்கமளித்துள்ளது. மாணவர்களின் நலன் கருதி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசின் சிரமங்களை ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அரசுடைய நிலைப்பாடுகள் இன்று காலையில் கூட அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் விரைந்து அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளும் வைத்திருக்கிறார்கள். அதே வேண்டுகோளைத்தான் நானும் வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அரசிற்கு இருக்கிற கஷ்டங்கள், ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய பணிகளுக்கு திரும்பி வருகின்ற பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு பொது தேர்வுகள் வருகிறது. மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு அந்த மாணவருடைய பெற்றோர்கள் மாணவருடைய உள்ளங்களில் இருக்கிற அந்த இன்னல்களை இடர்பாடுகளை களைவதற்கு வேலைவாய்ப்பு இன்றைக்கு வேலை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையே நானும் வலியுறுத்துகிறேன். ஜாக்டோ அமைப்பின் வேலைநிறுத்த போராட்டத்தை அடுத்து ஆசிரியர் இல்லாத இடத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் நாளை முதல் நியமிக்கப்பட உள்ளனர். அதற்காக ஏராளமானோர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கினர்.
10,000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இதனை அடுத்து மாவட்ட கல்வி அலுவலகங்களிலும் பள்ளிகளிலும் ஏராளமானோர் விண்ணப்பித்தனர். மதுரை திருமங்கலத்தில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகத்தில் ஆசிரியர் பயிற்சி முடித்த ஏராளமானோர் பணிக்கான விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கினர். ஆசிரியர்லாம் ஸ்ட்ரைக் பண்றதுனால நாங்கள் தற்காலிக ஆசிரியர் பணிக்காக இப்போ போஸ்டிங் போடுறாங்க. அதனால நாங்கள் இப்போ அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி வந்திருக்கோம். போஸ்டிங் போட்டால் நாங்கள் மாணவர்களுக்கு நல்லா சிறப்பாக சொல்லித் தரோம் சார். திருச்சி மாவட்டத்தில் தற்காலிக ஆசிரியர் பணிக்காக 3500க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வட்டார கல்வி அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகங்கள் முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. மற்றபடி இன்று காலை முதல் பள்ளி செயல்படுவதற்கு பயிற்சி ஆசிரியர்கள் அந்தந்த வட்டார கல்வி அலுவலர்கள் மூலமாக அந்தந்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அனைவரும் அந்தந்த பள்ளிக்கு சென்று மாணவர்களுடைய வருகையும் இன்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 2430 பேரிடம் தற்காலிக ஆசிரியர் பணிக்காக விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை முதன்மை கல்வி அலுவலகத்தில் தற்காலிக ஆசிரியர் பணிக்காக 2500க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். வேலை இல்லாத தங்களுக்கு இந்த வேலை நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் அரசு அளிக்கும் 10,000 ரூபாய் தொகுப்பூதியம் தங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எனவும் தற்காலிக ஆசிரியர் வேலைக்கு விண்ணப்பித்தவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கற்பித்தல் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு இருப்பதால் ஆசிரியர் பணியை சிறப்பாக செய்ய முடியும் எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாங்கள் பிரைவேட்லயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். பிளஸ் லீவ் வேகன்சி கவர்மெண்ட் என்ன இது பண்ணாலும் நாங்கள் இடையிலையும் 2 மாதம் 1 மாதம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்காங்களே, நாங்கள் அதுக்கு உண்டான ஆதாரத்தை கொடுத்துருக்கோம். நாங்கள் சான்றிதழ் இது பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பார்த்து தானே போடுவாங்க. சும்மா எல்லாத்தையும் போட மாட்டாங்கல்ல. தற்காலிக ஆசிரியர் பணிக்காக விண்ணப்பங்களை வழங்கியவர்கள் நாளை முதல் பணிக்கு அமர்த்தப்பட உள்ளனர். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்திய பிறகு சட்டப்படியான உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. அதேவேளையில் தேர்வு நேரத்தை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் மட்டும் பணிக்கு திரும்ப முடியுமா என பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஜாக்டோ ஜியோ போராட்டம் தொடர்பாக கைது செய்தவர்களை விடுவிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சசிதரன், சுவாமிநாதன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது செய்முறை தேர்வு, முழு ஆண்டு தேர்வை கருத்தில் கொண்டு தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்ய உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தற்காலிகமாக சமாளிக்கலாம் என்ற போதும் தற்காலிக ஆசிரியர்கள் பணி வரன்முறை வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைப்பார்களே என குறிப்பிட்டனர். எனவே போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர ஆசிரியர்களுடன் அரசு ஏன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று கேள்வி எழுப்பினர். மேலும் நீதிமன்றத்தை நாடாமல் வீதியில் இறங்கி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் இறங்கியதால் இதில் நீதிமன்றம் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்றனர். இதனால் சட்டப்படியான தீர்வு வேண்டும் என்றால்தான் நீதிமன்றம் தலையிட முடியும் என கூறி வழக்கு விசாரணையை பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் தேர்வு நேரத்தை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் மட்டும் பணிக்கு திரும்ப முடியுமா என்பதை நாளை மதியத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட பள்ளி ஆசிரியர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பான விசாரணை நீதிபதி கிருபாகரன் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மாணவர்களின் நலனில் ஆசிரியர்களுக்கு அக்கறை இல்லையா என கேள்வி எழுப்பினார். கூலி தொழிலாளி போல் சாலையில் இறங்கி போராடுவது ஆசிரியர்களுக்கு அழகா எனவும் வினவினார். இருந்தபோதும் ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஆண்டுதோறும் கிடப்பில் போடுவதை ஏற்க முடியாது எனவும் இதனால் தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஜாக்டோ ஜியோ போராட்டம் காரணமாக பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 7வது நாளாக தமிழகம் முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பல இடங்களில் அரசு அலுவலகங்களில் போதுமான அலுவலர்கள் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கின்றன. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் ஊழியர்கள் இல்லாமல் மூடப்பட்டுள்ளது.
மாவட்டத்தில் வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர்கள் அதிகமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களும் வெறிச்சோடி காணப்பட்டன. குறிப்பாக அஸ்தம்பட்டி அருகே இயங்கி வரும் சேலம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள துணை வட்டாட்சியர் அலுவலகம், வட்ட வழங்கல் அலுவலர் அலுவலகம், சமூக நலத்துறை அலுவலகம், தேர்தல் தனி வட்டாட்சியர் அலுவலகம் ஆகியவற்றில் யாரும் பணிக்கு வரவில்லை. சில அலுவலகங்களில் ஒரு சிலரே பணிக்கு வந்தனர். இதனால் வருமானச் சான்று, ஜாதி சான்று உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கிச்சிபாளையத்துலேருந்து வரோம் சேலம். ஜாதி சான்றிதழ் அப்ளைக்கோசரம் வந்திருக்கிறோம். இங்கே யாரும் ஆள் இல்லை, அதனால திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை. இது அஸ்தம்பட்டி தாலுகா ஆஃபீஸ் வந்திருக்கோம், யாரும் ஆள் இல்லை, அதனால கிளம்புறோம். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் பணியாற்ற தடையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொன்மாணிக்கவேலை நியமித்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அசோக் பூஷன், KM ஜோசப் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் KK வேணுகோபால் ஓய்வு பெற்ற அதிகாரியை சிறப்பு அதிகாரியாக நியமித்தது சட்டவிரோதம் என வாதிட்டார். பொன்மாணிக்கவேல் ஐஜியாக பணியாற்றிய போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே யானை ராஜேந்திரன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் குப்தா தமிழக அரசு வேண்டுமென்றே வழக்கை நீர்த்துப் போக செய்ய முயற்சிப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து பொன்மாணிக்கவேல் சிறப்பு அதிகாரியாக செயல்பட தடையில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். சிறப்பாக செயல்படும் அதிகாரிகள் உள்ளபோது தமிழக அரசு CBI விசாரணை கேட்பது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட பிறகு பொன்மாணிக்கவேல் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனிடையே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன்மாணிக்கவேல் தங்களுக்கு கூடுதல் பணிகளை ஒதுக்கி துன்புறுத்துவதாக காவல்துறையைச் சேர்ந்த 66 பேர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுவில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றும் காவலர்களான தங்களுக்கு விடுமுறை அளிக்க மறுப்பதாகவும் கூடுதல் நேரம் பணியாற்ற வேண்டுமென பொன்மாணிக்கவேல் நிர்பந்திப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். கூடுதல் பணிகளை மேற்கொள்ளச் சொல்லி தங்களை அவர் மிரட்டுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியுடன் காணொலி காட்சி மூலம் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தினார். நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூவுடன் காணொலி காட்சி மூலம் தலைமை தேர்தல் ஆணையர் இன்று ஆலோசனை நடத்தினார். தலைமை செயலகத்திலிருந்தபடி தலைமை தேர்தல் அதிகாரியுடன் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், DGP ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது தமிழகத்தில் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள், சட்டம் ஒழுங்கு நிலவரம், வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நிலை, நிதி நிலவரம் ஆகியவை குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் கேட்டறிந்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த சத்யபிரதா சாஹூ திட்டமிட்டபடி வரும் 31ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றும் காவல் அதிகாரிகள் மற்றும் வருவாய் அதிகாரிகள் விரைவில் பணியிட மாற்றம் செய்யப்படுவார்கள் என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலுடன் 18 தொகுதிகளுக்கும் தேர்தலை நடத்த தயாராக இருப்பதாகவும், ஒசூர் தொகுதி காலியாக இருப்பதாக சட்டப்பேரவை செயலாளர்களிடமிருந்து தகவல் இன்னும் வரவில்லை என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார். காங்கிரஸ் கட்சிக்கு பிடிக்கவில்லை என்றால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக தயார் என கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணி அரசு முதலமைச்சர் குமாரசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சியை கவிழ்க்க பாரதிய ஜனதா கட்சி முயல்வதாக இரு கட்சியினரும் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய காங்கிரஸ் MLA சோமசேகர், குமாரசாமி முதலமைச்சராக பதவியேற்று கடந்த 7 மாதங்களில் மாநிலத்தில் எந்த வளர்ச்சிப் பணிகளும் நடைபெறவில்லை என தெரிவித்தார். அத்தோடு இல்லாமல் இதுவே சித்தராமையா 2வது முறையாக முதலமைச்சராகி இருந்தால் வளர்ச்சிப் பணிகள் வெளிப்படையாக தெரியும் அளவிற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கும் என்றும் அவர் கூறினார்.
அண்மை காலமாக காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் குமாரசாமியை சித்தராமையாவுடன் ஒப்பிட்டு பேசி வரும் நிலையில் சோமசேகரின் கருத்து கடும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த துணை முதலமைச்சர் ஜி பரமேஸ்வர், சித்தராமையா சிறந்த முதலமைச்சர் என கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். No, we are all happy. What is wrong in that? He has expressed his opinion, nothing wrong in it. He is our CLP leader. He has done well last 5 years. Yes. He also says nobody can dispute that. He also says that the HDK government hasn't taken programs and no, that is a different thing. But as far as Siddaramaiah is concerned, yes, he is our leader. He is a CLP leader in our party. He has done well for the last 5 years. Nobody can dispute that. பரமேஸ்வரின் இந்த கருத்து பிரச்சனையின் தீவிரத்தை மேலும் வேகப்படுத்தியது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய குமாரசாமி, இதே நிலை தொடர்ந்தால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக தான் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். You ask Congress leaders. I am not concerned person for those things. Same thing if they want to continue. I am ready to step down. Congress leaders must think about all these things to control them. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா, ஊடகங்கள்தான் இதுபோன்ற பிரச்சனைகளை உருவாக்குவதாகவும் குமாரசாமியிடம் இதுகுறித்து தான் பேச உள்ளதாகவும் கூறினார். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஊடகங்களின் முன்பு சர்ச்சை கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே குமாரசாமி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய எம்எல்ஏ சோமசேகரிடம் விளக்கம் கேட்டு காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மாநில பொறுப்பாளர் KC வேணுகோபால் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இளையராஜா 75 நிகழ்ச்சிக்காக செலவிடப்பட்ட தொகை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் 75வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அவருக்கு வரும் 2, 3ஆம் தேதிகளில் பாராட்டு விழா நடத்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் இளையராஜா 75 நிகழ்ச்சிக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமார், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். நடிகர் விஷால் தயாரிப்பாளர் சங்க தலைவராக பதவியேற்ற பின்னர் சங்க நிதி கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு தயாரிப்பாளர் சங்க தேர்தல் மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இந்த வழக்கு இன்று நீதிபதி கல்யாணசுந்தரம் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் பொதுக்குழு உறுப்பினர்களின் அனுமதியின்றி ஓய்வூதிய தொகையை 12,000 ரூபாயாக உயர்த்தியுள்ளதாகவும் மனுதாரர்கள் புகார் கூறினர். மேலும் இளையராஜா 75 நிகழ்ச்சியின் மூலம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு 7 கோடி ரூபாய் நிதி கிடைக்கும் என விஷால் அளித்த வாக்குறுதியை நம்ப முடியாது என அவர்கள் வாதிட்டனர். இந்த 7 கோடி ரூபாயை தயாரிப்பாளர் சங்க வங்கிக் கணக்கில் செலுத்திய பிறகே நிகழ்ச்சி நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் தயாரிப்பாளர் சங்க நிதி குறித்து எந்தவொரு ஆவணத்தையும் விஷால் கொடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இதையடுத்து தயாரிப்பாளர் சங்க தலைவர் மீது தீவிர குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதால் இளையராஜா 75 நிகழ்ச்சியை ஏன் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்க கூடாது என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தயாரிப்பாளர் சங்கம் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் 3500 பேர் இந்த நிகழ்ச்சியை காண விரும்புவதாகவும் கூறியது. இதையடுத்து நிகழ்ச்சிக்காக செலவிடப்பட்ட தொகை மற்றும் ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்களை ஜனவரி 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் எழுப்பும் சந்தேகங்களுக்கு பதில் கூற வேண்டியது விசாரணை ஆணையத்தின் கடமை என்று சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் விசாரணை ஆணையம் முன்பு ஓ பன்னீர்செல்வம் ஆஜரானால் சசிகலா குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்போம் எனவும் கூறினார். திரு ஸ்டாலின் அவர்களோ திரு கனிமொழி அவர்களோ நாங்கள் உறுதியாக கொடநாடுடைய சம்பவத்துக்கும் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கும் கொடநாட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு மாறி மாறி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அவங்ககிட்ட ஏதாவது மெட்டீரியல் எல்லாம் பேசுவாங்களா என்ன? பெரிய அரசியல் தலைவர்கள், அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அந்த சந்தேகத்தை போக்குவது ஆணையத்தினுடைய கடமை. சசிகலாவுடைய வழக்கறிஞராக எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. கட் அவுட்டுகளுக்கு அண்டா அண்டாவாக பால் ஊற்றுங்கள் என தான் சொன்ன கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக நடிகர் சிம்பு தெரிவித்துள்ளார். கட் அவுட்டுகளுக்கு பதில் மக்களுக்கும் இதர ஜீவராசிகளுக்கும் பால் கொடுங்கள் என்றே தான் சொன்னதாக அவர் கூறியுள்ளார்.
இந்த பால் அபிஷேகம் பேனருக்கு பதிலாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை, உங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை, உங்கள் தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட்டு, ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி அந்த உங்கள் தாய்க்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு புடவையோட ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ எடுத்து அதை நீங்கள் போட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது. சிம்பு நடித்த வந்தா ராஜாவாதான் வருவேன் திரைப்படம் வரும் 1ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் வெளியிட்ட காணொளிதான் இது. கட் அவுட்டுகள் வைக்க வேண்டாம், பாலாபிஷேகம் செய்ய வேண்டாம் என முதலாம் காணொளியில் பேசிய சிம்பு, எனது திரைப்படம் வெளியாகும் போது இதுவரை இல்லாத அளவுக்கு பேனர் வையுங்கள், கட் அவுட்டுகளுக்கு அண்டாவாக பால் ஊற்றுங்கள் என அப்படியே எதிர்மறையாக பேசி 2ஆம் காணொளி வெளியிட்டார். இது வரைக்கும் நீங்க வைக்காத அளவுக்கு பிளெக்ஸ் வைக்கிறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, பேனர் வைக்கிறீங்க, பால் எல்லாம் பாக்கெட்ல இல்ல அண்டால ஊத்துறீங்க, வேற லெவல்ல செய்றீங்க. இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு தான் யாருமே இல்லையே, இருக்கிறதே ஒரு 2-3 பேர் தான். அதனால நீங்க செஞ்சீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நான் பெரிய அளவும் கிடையாது. அதனால அவங்க யாரும் கேள்வியும் கேட்க போறது கிடையாது. அதனால இந்த வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்தோட ரிலீஸுக்கு வேற லெவல்ல செய்றீங்க. சிம்புவின் இந்த முரண்பட்ட பேச்சு பல கேள்விகளை எழுப்பியது. இதற்கு பால் முகவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சமூக வலைதளங்களில் சிம்புவை கிண்டல் செய்து மீம்ஸுகள் குவிந்தன. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. இந்நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கட் அவுட் வைக்கும் விவகாரத்தில் உயிரிழந்த ரசிகர் மதனின் குடும்பத்தாரை 9 மாதங்கள் கழித்து சிம்பு இன்று சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சிம்பு கட் அவுட் வைத்து பாலாபிஷேகம் செய்ய வேண்டாம் என்ற கருத்தை நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருவதாகவும் அது சரியான விதத்தில் சென்று சேரவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். நன்மை கருதி ஒரு விஷயத்தை சொன்னால் அதை வேண்டும் என்றே சிலர் திரிக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டினார். அன்னைக்கு நான் அந்த வீடியோ போட்டதை பத்தி எல்லாரும் பேசல, அடுத்து இந்த வீடியோ பத்தி போட்ட உடனே எல்லாரும் பேசுறாங்க. தயவு செஞ்சு ஒரு வாட்டி வீடியோவை திருப்பி பாருங்க. பாக்கெட்ல ஊத்துங்க பாலை, பாக்கெட்ல இல்ல பாலை அண்டால ஊத்துங்க, வேற லெவல்ல செய்யுங்கன்னு தான் சொன்னேனே தவிர எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க என் கட் அவுட்டுக்கு ஊத்துங்கன்னு நான் சொல்லலைங்க. அன்னைக்கு ஒன்று பேசிட்டு இன்னைக்கு ஒன்று மாற்றி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. நான் மாற்றி பேசலைங்க, எல்லாரையும் மாற்றணுன்றதுக்காக தாங்க பேசினேன். எனவே ஒரு நல்ல கருத்தை கொண்டு சேர்க்க எதிர்மறையாக வீடியோ வெளியிட்டதாக சிம்பு பேசினார். ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போதும் அது என்ன காரணம்னு தெரியல, ஒருவேளை நான் சொல்றேன்றதுனாலயோ இல்லை ஒரு நல்ல விஷயம்ன்றதுனால என்ன ரீசன் எனக்கு சத்தியமாக தெரியல. அப்போ எனக்கு என்ன கோபம் வந்ததுன்னா, சரி அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நெகட்டிவாக பேசினா தான் போய் அப்போ சேரும் அப்படின்றதுனால தான் நானே ஒரு வீடியோவை வெளியிட்டுட்டு 4 நாளைக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு வீடியோ வெளியிடுறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் கருத்துக்கு ஏற்ப மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அண்டாவாக பால் ஊற்றி கொடுங்கள் என்று சொன்னதாக தெரிவித்தார். பேசவே முடியாத ஒரு கட் அவுட்டுக்கு ஊத்துறதுக்கு பதிலாக வாய் உள்ள ஜீவனங்களுக்கும் வாய் இல்லாத ஜீவனா கூட இருக்கட்டும், மனிதர்களுக்கோ இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கோ யாருக்கு தேவையோ அந்த பாலை அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு ஊற்றி நீங்கள் கொடுங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொன்னதை மறக்கிறவன் இல்லை. நான் சொன்ன கருத்து ரசிகர்களை சென்றடையாமல் போய்விட்டது என வருத்தப்பட்ட சிம்பு பின்னர் தனது கருத்துக்களுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 25,000 ரூபாயை தாண்டியுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 3021 ரூபாயாக இருந்த 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை படிப்படியாக உயர்ந்து கடந்த சனிக்கிழமை 3121 ரூபாயாக அதிகரித்தது. அது இன்று மேலும் 6 ரூபாய் அதிகரித்து 3127 ரூபாயாக உயர்ந்தது. இந்த மாதத்தில் மட்டும் தங்கம் விலை கிராமுக்கு 106 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதேபோல ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை இன்றைய மாலை வர்த்தகத்தின் போது 48 ரூபாய் அதிகரித்து வரலாற்றில் முதன்முறையாக 25,016 ரூபாயாக அதிகரித்தது. 24 கிராம் சுத்த தங்கத்தின் விலை கிராமுக்கு 6 ரூபாய் அதிகரித்து 3,274 ரூபாயாக உள்ளது. தொடர்ந்து திருமண முகூர்த்தங்கள் வரும் நிலையில் உள்ளூர் தங்கநகை வியாபாரிகள் அதிக அளவில் தங்கத்தை வாங்கியதால் விலை அதிகரித்தது. திடீர்னு எதுக்காக இந்த அளவுக்கு இப்போ ரேட் வித்தியாசம் உயர்வு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம்னு சொல்லலாம். டாலருடைய ரேட் வந்து 72, 73, 75, 76 ரூபா அந்த டாலர் இன்றைக்கி 71 ரூபான்னு கம்மியாக இருக்குது. காரணம் அந்த பொருளாதார வீழ்ச்சியும், அதே சமயத்தில் பெரும் முதலீட்டாளர்கள் எல்லாருமே அந்த டாலரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு
கோல்டுக்கு வந்துட்டாங்க. தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்தாலும் வெள்ளியின் விலை மாற்றமின்றி முந்தைய நாள் விலையிலேயே நீடிக்கிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 43 ரூபாய் 20 காசுகளாக இருந்த நிலையில் 1 கிலோ 43,200 ரூபாய்க்கு விற்பனையானது. திருச்சியில் டோல்கேட் அருகே உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சுவரை துளையிட்டு உள்ளே புகுந்த மர்ம கும்பல் 5 லாக்கர்களை உடைத்து 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். திருச்சியே உலுக்கியுள்ள இந்த வங்கி கொள்ளை எப்படி நடந்தது? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பரபரப்பாக காட்சியளிக்கும் இந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளை கடந்த 45 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது. 1000க்கும் மேற்பட்டோர் இக்கிளையின் வாடிக்கையாளர்களாக உள்ளனர். கடந்த 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் பணியை முடித்த அதிகாரிகளும் ஊழியர்களும் வங்கியை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் வங்கியை கவனிப்பார் யாரும் இல்லை. திங்கட்கிழமை காலை வங்கியை திறந்து உள்ளே சென்ற ஊழியர்கள் வங்கியின் லாக்கர் பகுதியில் பின்புறம் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து சமயபுரம் ஆய்வாளர் மதன் உள்ளிட்ட காவலர்கள் மோப்ப நாய் உதவியுடன் வங்கியில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக், டிஐஜி லலிதா லட்சுமி ஆகியோர் வங்கியின் உள்ளே சென்று வங்கி ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர். சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்யும் கருவியை கொள்ளையர்கள் திருடிச் சென்றது அப்போது தெரிய வந்தது. 114, 299, 300, 39, 223 ஆகிய எண்கள் கொண்ட 5 லாக்கர்கள் மட்டும் உடைக்கப்பட்டு அவற்றில் இருந்த பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. வங்கியின் பின்புறம் தனியார் பள்ளி உள்ளது. அதன் மைதானத்திற்கும் வங்கி கட்டிடத்திற்கும் இடையில் ஒரு சுவர் உள்ளது. பள்ளி வளாகத்தில் உள்ள சுவருக்கும் வங்கி கட்டிடத்திற்கும் இடையே 3 அடி இடைவெளி உள்ளது. வங்கியின் தென்பகுதியில் உள்ள சாக்கடை வழியாக பின்புறம் நுழைந்த கொள்ளையர்கள் அங்குள்ள சுவரை கடப்பாறையால் உடைத்து உள்ளே புகுந்தனர். கேஸ் சிலிண்டர் வெளியிலேயே வைத்த கொள்ளையர்கள் வெல்டிங் கருவிகளை உள்ளே கொண்டு சென்றுள்ளனர். உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் முதல் வேளையாக சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்யும் ஹார்ட் டிஸ்கை திருடியுள்ளனர். பின்னர் லாக்கரின் பின்பகுதியில் வெல்டிங் கருவி மூலமாக 5 லாக்கர்களை உடைத்து பணம், நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். கொள்ளையடித்து வெளியில் வந்த பின்பு அங்கேயே கேஸ் சிலிண்டர், முகமூடிகள் உள்ளிட்டவற்றை போட்டுவிட்டு தப்பியோடியுள்ளனர். வங்கியில் கொள்ளை நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் வாடிக்கையாளர்கள் பதற்றத்துடன் குவியத் தொடங்கினர். தங்களின் பணம் மற்றும் நகைகள் என்னவானது என்று அவர்கள் பரபரப்புடன் விசாரித்துக் கொண்டிருந்தனர். நான் 20 இயர்ஸாக இங்கே லாக்கர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏற்கனவே இந்த ஏடிஎம்மில் ஆல்ரெடி ஏடிஎம்மில் மிஷினை உடச்சி கொள்ளை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட செக்யூரிட்டி போடாமையே இந்த இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ 2 நாள் லீவுனா எப்பயுமே எனி டைம் செக்யூரிட்டியே கிடையாது. லாக்கரை உடச்சிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா பேங்கை பூட்டும் போது ஏடிஎம் மிஷினையும் பூட்டிட்டு போயிடுறாங்க. செக்யூரிட்டி இல்லாதனால பின்னாடி பார்த்தீங்கன்னா சேஃப்டி இல்லாமல் இருக்குது. சாக்கடையும் அது இதுமாக கிடக்கு. பின்னாடி வழியாக உடச்சி வந்திருக்கலாம். பட் என்னோட லாக்கர் இங்கே தான் இருக்குது. வங்கியின் பாதுகாப்பில் பல ஓட்டைகள் இருந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வங்கியில் பாதுகாவலர்கள் நியமிக்கப்படாத விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதுகுறித்து வாடிக்கையாளர்கள் தங்கள் கவலையையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். ஏன் செக்யூரிட்டி இல்லை, அதுக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க? 5 பவுன் நகை அடவு வச்சிங்களா இல்ல இந்த பாதுகாப்பு பட்டத்தில் வச்சிருக்கீங்களா? அடவு வச்சிருக்கேன். பாதுகாப்பு பட்டத்தில் வைக்கல, அடவு வச்சிருக்கேன். எனக்கு அது பயம். ஏங்க செக்யூரிட்டி போடல? இவ்வளவு பெரிய பேங்க் இருக்கும்போது ஏன் செக்யூரிட்டி போடல? என்னோட கேள்வி அதான்.
உடைக்கப்பட்ட லாக்கரில் தங்கம், ரொக்கம் ஆகியவற்றை வைத்திருந்த வாடிக்கையாளர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். குழந்தைகளுக்காக சேர்த்து வச்சிருந்தா கல்யாணத்துக்காக வச்சதெல்லாம் போயிருச்சுங்க. எல்லாம் பணம் எல்லாருமே போயிருச்சுங்க. திருச்சி டோல்கேட் பகுதியைச் சேர்ந்த உமா மகேஸ்வரியின் மகளுக்கு திங்கட்கிழமை மாலை மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் செய்வதாக இருந்தது. அதற்காக உமா மகேஸ்வரி பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 100 பவுன் நகைகள் வைத்திருந்தார். இந்நிலையில் அவை கொள்ளையடிக்கப்பட்டதால் அந்த குடும்பம் இடிந்து போய் இருக்கிறது. நாங்க எங்க தேடி எடுப்போம்? சில்லு பங்குல எங்களுக்கு போயிடுச்சு. லாக்கர்ல அது 100 பவுனுக்கு மேல போயிருக்கு. எல்லாம் பொண்ணுதான்ப்பா கேட்கணும். என் பொண்ணு தான் வச்சிருக்கா. பொண்ணு பேரு தான் உமா மகேஸ்வரின் பேரு. அதுலதான் எல்லாம் போயிடுச்சுப்பா. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இது குறித்து பேட்டியளித்த மாவட்ட எஸ்பி ஜியாவுல் ஹக் குற்றவாளிகள் விரைவில் பிடிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். இப்போ கணக்கு பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 லாக்கர் உடைச்சிருக்காங்க. 5ல் 3 காரை மட்டும் வந்திருக்காங்க. 2 இப்போ வரணும். 2 லாக்கருக்கு வரணும். அப்புறம் வந்துட்டு நமக்கு மொத்தம் தெரியும். கரெக்டான 3ல் சுமார் 100க்கு மேலே இது சாவரின் இருக்குது. 300க்கு மேலே எவ்வளோ இருக்குது அந்த பேங்க்காரங்க கணக்கு பண்ணுறாங்க. ரொக்கம்க்கு பற்றி அது ரொக்கம் இருந்தால் அதுனா பிரச்சனை இருக்குது. அவங்க என்ன ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சுருந்து வீட்டில் ஏதாவது எழுதி வச்சுருக்காங்க. அவங்க டைம் வேணும் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு. அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து பேங்க் மாதிரி இல்லை, கரெக்டாக உடனே கிடைக்கும் இல்லையா. 5 தனிப்படை வச்சுருக்கோம், அது போட்டிருக்கோம். அவங்க தனியாக என்னென்ன பார்க்குறாங்க. சம்பவங்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து பார்த்தால் வங்கிக் கொள்ளை பெரிதாக நடக்க வேண்டும் என்று காத்திருந்தது போல இருக்கிறது. குற்றம் சிறிதாக நடந்த போதே விழித்துக் கொண்டிருந்தால் பெரிய அளவில் குற்றம் நடந்திருக்காது என்கிறார்கள் மூத்த காவல்துறை அதிகாரிகள். வங்கித்துறை இனியாவது விழித்துக் கொள்ளுமா? திருச்சி பஞ்சாப் நேஷனல் வங்கி கொள்ளை சம்பவத்தில் வாடிக்கையாளர்கள் லாக்கரில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பது வங்கிக்கு தெரியாது என அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்க கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் தாமஸ் பிரான்ஸ்கோ தெரிவித்துள்ளார். இதை வங்கி நிர்வாகத்தால் உறுதி செய்ய முடியாவிட்டாலும் வாடிக்கையாளர்கள் கேட்கும் தொகையை கொடுத்துதான் ஆக வேண்டும் எனவும் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்கனவே பலமுறை நடந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதனால கட்டாயமாக எல்லா வங்கி கிளைகளிலும் வாட்ச்மேன் இருக்கணும். அவங்க வந்து கன்னோட இருக்கக்கூடிய வாட்ச்மேன். சும்மா ஒரு வாட்ச்மேன் ஒரு தடியை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். பொதுவாக வாட்ச்மேன் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் எடுக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் எடுக்கலாம். அப்படி எடுக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க ஒரு துப்பாக்கியோட பாதுகாப்பாக இருந்தார்கள்னு சொன்னால் இந்த மாதிரி சம்பவங்களை தடுப்பதற்கு அதிகமான வாய்ப்பு. பிரபுதேவா நடித்து வெளியான சார்லி சாப்ளின் பாகம் 2 திரைப்படத்தை யூடியூப் இணையதளத்தில் மோசமாக விமர்சித்ததாக ப்ளூ சட்டை மாறன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி படத்தின் தயாரிப்பாளர் சிவா மற்றும் இயக்குநர் சக்தி சிதம்பரம் சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குநர் சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சார்லி சாப்ளின் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சார்லி சாப்ளின் 2 இது ஒரு காமெடி படம். காமெடி படம்னால லாஜிக் இருக்கான்னு கேட்கக்கூடாது, மூளையை கழட்டி பார்க்கிங்கில் வச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த படத்தை போய் பார்த்தோம். படத்தை போய் பார்த்தா கோவம் வர்ற மாதிரி காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளூ சட்டை மாறன் இணையதளவாசிகளுக்கு அறிமுகமான பெயர். புதிய திரைப்படங்கள் வெளியாகும் நாட்களில் படத்தின் மீதான தனது விமர்சனத்தை யூடியூப் தளத்தில் பதிவிடுவார். இவரது விமர்சனத்திற்காக லட்சக்கணக்கானோர் காத்திருப்பது வாடிக்கை. 8.25 லட்சம் பார்வையாளர்களை கொண்டது இவரது யூடியூப் தளம் என்பதால் அவரது விமர்சனம் படத்தின் மீது தாக்கம் செலுத்த வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. படங்களின் மீது பாமர மொழியில் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது இவரது பாணி. அஞ்சான் படத்தில் படம் முழுவதும் சூர்யா பீர் பாட்டிலை உடைப்பதாகவும் அவர் முன் எந்த பாட்டிலையும் வைக்க வேண்டாம் என்றும் விமர்சித்திருப்பார். படத்தில் பிஸ்டல் வச்சிருக்கவன், மிஷின் கன் வச்சிருக்கிறவன் எவன் ஏற்ற மாதிரி வந்தாலும் ஏற்ற மாதிரி இருக்க பீர் பாட்டில் எடுத்து மண்டையை வச்சிடறாரு. இனிமேல் சூர்யாலாம் எங்கேயாவது பார்த்தோன்னா கூட ஏற்ற மாதிரி அவர் பாட்டில் கேட்டில் இருந்து அவர்கிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பழக்க தோசத்தில் எடுத்து மண்டை வச்சாலும் வச்சிருவார் நம்மள. பேய் படத்திற்கு 500 கோடி ரூபாய் செலவா? பேசாமல் இந்த கதையை ராகவா லாரன்ஸிடம் கொடுத்திருக்கலாம் என்பது 2.0க்கான விமர்சனம். நேரடியாக சொல்ல போனால் இது ஒரு பேய் கதை தான். இந்த கதையை லாரன்ஸ் கிட்ட கொடுத்துருந்தா இதை விட கம்மி பட்ஜெட்டில் இதை விட அற்புதமாகவே எடுத்துருப்பாரு. சர்க்கார் திரைப்படத்தில் நாயகி கதாபாத்திரமான கீர்த்தி சுரேஷ் லாரி கிளீனரை போல படம் முழுக்க தேவையின்றி பயணிப்பதாக விமர்சித்தார். ஹீரோயினை போட்டுமே அப்படிங்கிறதுக்காக எங்கெல்லாம் ஆங்கிள் வைக்கிறாங்களோ அந்த ஆங்கிளில்
க்ரௌடில் ஒரு ஆளாக நிற்க வச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இதுவும் காரில் ஏறி உட்காந்துக்குது ஃப்ரண்ட் சீட்டில். இந்த லாரிலாம் கிளீனர் வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி கிளீனர் மாதிரி உட்காந்துக்குது. மாரி படத்தின் முதல் பாகமே சரியில்லாத போது மாரி 2 வேற என்றும் அவர் விமர்சித்தார். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாரி 1 ஒரு பிரமாதமான படமெல்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் உயிரை எடுக்கிறதுக்கு மாரி 2 எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. படத்தை பார்த்தா அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. இப்படித்தான் இவரது மிக பெரும்பாலான விமர்சனங்கள் அமைகின்றன. இதே போலவே சார்லி சாப்ளின் 2 திரைப்படத்தையும் அவர் விமர்சித்திருந்தார். சந்தானத்தின் பிரபலமான சிங்கிள் டீக்கு ஆசைப்பட்டு உசுர விட்டுறாதீங்கடா என அந்த விமர்சனத்தை நிறைவு செய்திருந்தார். இந்த படத்தில் ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சுங்க. அந்த பாட்டுக்காக இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கோஷ்டி சொல்லிட்டு தெரியுறாங்க. இந்த பொல்லாதவன் படத்தில் சந்தானம் சொல்லுவாப்புல, சிங்கிள் டீக்கு ஆசைப்பட்டு உசுர விட்டுறாதுன்னு. அதைத்தான் நாங்களும் சொல்ல முடியும். இதனால் ஆத்திரமடைந்த படத்தின் தயாரிப்பாளர் சிவா மற்றும் இயக்குநர் சக்தி சிதம்பரம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் படம் குறித்து தரக்குறைவாக மரியாதை இல்லாமல் விமர்சிப்பதாக குற்றம் சாட்டினர். மாறன் ஒருத்தர் மிக தவறான முறையில் எல்லா படங்களையும் மோசமான வார்த்தைகளால் விமர்சிப்பதும் உரிமையில் பேசுவதும், அவர் எதையுமே அப்டேட் ஆகாமல் மற்றவங்க அப்டேட் ஆகலைன்னு அவர் பேசுகிறதும் ரொம்ப வருத்தமாக இருந்தது நிறைய படங்களை பார்க்கும்பொழுது. சரி, நம்ம படத்துக்கே பண்ணும்போது முதல்ல நாம் ஆரம்பித்து வச்சேன் என்ன இது மாதிரி ஒரு தவறான சக்தி, அது அவருடைய சப்ஸ்கிரைபரை ஏற்றுறதுக்காகவும், அவர் நம்மளை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறதுக்காகவும், விளம்பரம் வாங்குறதுக்காகவும், இப்படி பல்வேறு வகையில் அவர் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இண்டஸ்ட்ரியே நாசம் பண்ணிட்டு இருக்கார். விமர்சனத்தை யூடியூப் இணையதளத்திலிருந்து நீக்க ப்ளூ சட்டை மாறன் தன்னிடம் பேரம் பேசியதாக படத்தின் இயக்குநர் சக்தி சிதம்பரம் புகார் கூறியுள்ளார். படத்தில் காட்டப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க காட்டலன்னு சொல்றீங்க, கேட்டா உங்க மண்டையில் ஏறணும்னு சொல்றீங்க. உங்க மண்டையில் ஏறுறதுக்குலாம் நான் படம் எடுக்க முடியாது, நான் மக்களுக்காக தான் எடுத்திருக்கேன். ஆனால் காட்டப்பட்ட காட்சியை முரணாக விமர்சனம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இதை வாபஸ் வாங்கன்னு ரொம்ப நாகரிகமாக பேசுகிறேன். மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் திருப்பி அப்படி போடுறதா இருந்தால் எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறார். சில குறிப்பிட்ட பத்திரிகைகள் மட்டுமே திரைப்பட விமர்சனத்தை வெளியிட்டு வந்த நிலையில் அந்த நிலை மாறி இணையதள உலகம் ஒவ்வொரு தனிமனிதனையும் விமர்சகராக மாற்றியுள்ளது. இந்த நவீன யுகத்தில் விமர்சனங்களை கட்டுப்படுத்துவது சாத்தியமா, காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா, அதற்கு வாய்ப்புள்ளதா போன்ற கேள்விகள் எழுகின்றன. இனி செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.newseightintamil.com என்ற இணையதளத்தை பாருங்கள்.